இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, எப்பவுமே காலேஜ் போற மாரி ரெடி ஆயிட்டு ஸ்ட்ரெயிட்டா நான் மெட்ரோ போயிட்டேன். மெட்ரோ போனா தூரத்தில நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு. அவங்க வந்து நம்ம கூட 6த், 7த்ல படிச்ச ஒரு முஸ்லீம் பொண்ணு அவங்க. அவங்க வந்து நம்ம வீடியோ ரெகுலரா பார்ப்பாங்க போல. "நீ விளாக்லாம் சூப்பரா இருக்குடா. ரெகுலரா கன்டினியூஸா போட்டுன்னே இருடா" அப்படி சொல்றாங்க. நாங்க பேசி ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. சம்மந்தமே இல்லாம ஒரு முஸ்லீம் அங்கிள் வந்துட்டு, இந்த முஸ்லீம்னா ஒரு காட் இது பண்ணுவாங்கல்ல. அவர் வந்து அவர் உன்ன பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ இந்த மாரிலாம் பண்ணாத. நீலாம் இந்த மாரி பசங்க கூட சுத்தணும். நீ நரகத்துக்கு தான் போவன்னு வந்து லூசு மாரி வந்து பேசினுருக்கிறாரு. எனக்கு செம்ம கோவமாயிட்டு நான் கேட்டேன். "நீ யார் மொதல்ல? ஏன் சம்மந்தமே இல்லாம என்கிட்ட வந்து நீங்க பேசினுருக்கிறீங்கன்னு" கேட்டேன். கேட்க சொல்ல அவன் சகோதரின்றான். இதுல என்னன்னா, அந்த பொண்ணுக்கும் அவன யாருன்னு தெரியாது. எனக்கும் அவன யாருன்னு தெரியாது. கேட்க சொல்ல சகோதரின்றான். எனக்கு செம்ம கோவமாவுது. நீ வந்து சம்மந்தமே இல்லாம சகோதரி, எத வச்சு நீ தங்கச்சின்ற நான் கேட்கிறேன். இந்த முஸ்லீம் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சாரி அது பேர் எனக்கு தெரியல. அந்த ட்ரெஸ் போட்டவங்க அவங்க தங்கச்சியாம். எனக்கு அந்த மாரி பேசி லூசு மாரி லூசுத்தனமா பேசினதும் எனக்கும் அவனுக்கும் செம்ம சண்டையாயிடுச்சு. அந்த மாரி இது வந்து மெட்ரோல நடக்குது. மூவிங் மெட்ரோல நடக்குது. இது கரெக்ட்டா வந்து ஹைகோர்ட்லருந்து சென்ட்ரல் வரைக்கும் போற அந்த கேப்ல நடக்குது. மெட்ரோவே எங்கள தான் பார்க்கும். அந்த பொண்ணு ஒரு மாரி ஆயிட்டா அவன் பேசுனதுல. கண்ணெல்லாம் கலங்கி அந்த பொண்ணு அழுவுறா. ஆனா கண்ல தண்ணி நிக்குது அப்படியே. அதுவும் ஒரு அங்கிள் பின்னாடி இருந்த ஒரு அங்கிள் நம்ம வந்து அந்த அங்கிள் வந்து சொன்னாரு. "ஏய்! நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நீ எப்படி வந்து சம்மந்தம் இல்லாம வந்து பேசுவ? நான் போலீஸ் கால் பண்ணி மாட்டி விடுவா" அப்படின்னு பேசியிருக்காரு. நம்ம அந்த அங்கிள் வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டே பண்ணாரு. நம்ம அந்த டைம்ல நம்ம தேங்க்ஸ் சொல்லல. இந்த வீடியோ அவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா, அவர்னால தான் சண்டையே கொஞ்சம் கம்மியாச்சு. ஏன்னா செம்ம சண்டையாச்சு. அவரும் வந்து "நீ பேசாதப்பா, உட்டுருப்பா, உட்டுருப்பான்னாரு." அவனா பேசிட்டு நானும் பேசி பதில் பதில் பேசினா, அவன் அடுத்த அடுத்த ஸ்டாப்ல இறங்கி போயிட்டான். அவன் போயிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கிளம்பிடலாம் நீங்க கேட்கலாம். ஆனா, அந்த டைம்ல எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? ஒரு பையனோ, பொண்ணோ யார்கிட்ட பேசினாலும் அவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இது எல்லாம் பார்த்து தான் பேசணும்ல. 77 வருஷம் ஆச்சு இண்டிபெண்டன்ஸ் கட்சி. ஆனா, இன்னும் இந்த ஜாதி, மதம், கருப்பா இருக்க, வெள்ளையா இருக்க, குண்டா இருக்க, ஒல்லியா இருக்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்கல்ல. நம்மலாம் 2026ல வாழ்றோமா, 1900ல வாழ்றோமா எனக்கு சுத்தமா புரியல எனக்கு இன்னும். தயவு செஞ்சு அந்த மாரி யாரும் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் அது வந்து முஸ்லீம் மட்டும் சொல்லல. முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் எல்லாத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. நாங்க தப்பா எதுவும் பண்ணல. என்கிட்ட என்ன என்கரேஜ் பண்றேன்னு வந்து பேசுனது தப்பில்ல. நான் இவ்வளோ இவ்வளோ நாளா பேசவே மாட்டேன் எப்பவுமே. எனக்கு ஏன்னு தெரியல. பேசணும், இத பத்தி ஒரு வீடியோ போடணும். சரி நம்ம நடந்தத ஷேர் பண்ணலாம். அந்த மாரி தான் தோணுது நான் பண்ணேன். இத பார்த்து யாருக்காச்சும் மனசு கஷ்டமா இல்ல ஹர்ட் ஆயிருந்தீங்களோ, ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட். எனக்கு நடந்த இன்சிடென்ட்ட நான் சொல்றேன் உங்ககிட்ட அவ்வளோதான். நீங்களும் அந்த மாரி இருக்காதீங்க. எங்கேயாச்சும் சண்டை வந்தா அந்த சண்டைய வேடிக்கை பார்க்காம, போய் அத எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. இல்லன்னா நீங்க அந்த சண்டைய மூட்டி விடாம இருந்தா அதுவே போதும். இதுக்கு மேல நீங்க என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா, நீங்க நான் ரொம்ப ஒரு மாரி ஆயிட்டேன்.